இலங்கையில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், சமூக அடிப்படையிலான அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் செயற்பாடுகளை பாதிக்கக்கூடிய வகையில் முன்மொழியப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டின் புதிய சட்ட வரைவு தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று திங்கட்கிழமை கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்றது. வெளுத்து நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் சிவில் செயற்பாடுகளின் மீது அரசுக்கு அளப்பரிய அதிகாரங்களை வழங்கும் சட்ட வரைவு தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் சட்டத்தின் சாத்தியமான தாக்கங்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுப்பதற்கான சட்ட கட்டமைப்புகள், சிவில் சமூக தளத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மாத்திரமன்றி கிராம மட்டங்களில் செயல்படும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், சனசமூக நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த சட்டத்தின் தாக்கத்திற்கு உட்படக்கூடிய நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் சமூக அமைப்புகள் அரசாங்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்படுவதன் மூலம் அவற்றின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலும் பங்கேற்பாளர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்தை மிக குறுகிய காலத்திற்குள், குறிப்பாக 19 நாட்களுக்குள் அமல்படுத்துவதற்கான அவசரம் ஏன் என கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டது. சட்டத்தை இவ்வாறு அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான காரணம் என்ன என்பதில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதுடன் இதன் பின்னணியில் சிவில் சமூக அமைப்புகளின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் உள்ளனவா என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் தொடர்பான தகவல்கள் ஆங்கில மொழியில் மாத்திரம் வெளியிடப்பட்டுள்ளதால் கிராம மட்டங்களில் உள்ள சாதாரண மக்கள் அதன் உள்ளடக்கத்தையும் தாக்கங்களையும் புரிந்து கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் சிவில் சமூக அமைப்புகளின் செயற்பாடுகளையும் எதிர்குரல்களையும் கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான சட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றனவா என்ற கேள்வியும் கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்டது. எனினும் சட்டத்தின் உண்மையான நோக்கம், அதன் நடைமுறைப்படுத்தல் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் சுயாதீன செயற்பாடுகளின் மீதான தாக்கம் ஆகியவை தொடர்பில் விரிவான பொது கலந்துரையாடல் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டத்தரணி குகதாசன் ஐங்கரன் வளவாளராக கலந்து கொண்ட இந்த விழிப்புணர்வு கலந்துரையாடலில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், விசேட தேவையுடைய நபர்கள், கிராம மட்ட சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.